தென்காசி மாவட்டம் என் ஊர் சொக்கம்பட்டி. இன்று தேக தலைவி சின்னம்மா அவர்கள் புதியதாக கட்சி நேம் வெளியிட்டிருக்கிறார்கள். அது தொண்டர்களுக்கு மிக மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளது. எங்கள் சின்னம் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய சின்னம் தென்னந்தோப்பு. ஏழையில் சின்னம் தென்னந்தோப்பு. விவசாய மெயின் விவசாயத்தின் சின்னம் தென்னந்தோப்பு. மக்களின் சின்னம் தென்னந்தோப்பு. விழுப்புரம் மாவட்டம். நான் மயிலம் ஒன்றியம் அவை எம்ஜி ராமச்சந்திரன். அம்மா இப்பொழுது இன்னைக்கு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த கட்சியிலே அவங்களுக்கு சின்ன தென்னந்தோப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த தென்னந்தோப்புக்காக நாங்கள் தமிழ்நாடு மக்களை இன்னைக்கு எதிர்பார்க்குற மாதிரி அவங்களுக்கு நல்லதாக கொடுத்தாங்க. தமிழ்நாடு மக்களும் இதை வரவேற்கிறாங்க. அதனால் நாங்கள் சின்னம்மாக்காக உயிர் கொடுத்து நாங்கள் எல்லாம் செய்வோம். நான் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஏடிஎம் கிளை முன்னாள் நகர மாணவரணி பொருளாளராக இருந்தேன். என் பேர் பூட்டுமுருகன். இப்போ புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு புதிய கட்சியை ஒன்று உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த கட்சிக்கு தென்னமரம் சின்னம் அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் சின்னம்மா அவர்கள் மிக சிறப்பாக செயல்படுவோம். மக்கள் ஒன்றாக திரண்டு மக்கள் சின்னமாக பாடுபடுவோம். திமுக ஆட்சி கொடுங்கோல ஒரு தீய சக்தியை விரட்டி அடிப்போம். பெண்களுக்கு பாதுகாப்பா சின்னமாக இருப்பார்கள். நெறியறியேன் நின்னையும் அறியேன், நெறியறியும் அறிவறியேன், உடை யாயடியேன் உன் அடைக்கலமே என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் ஒரு வழி தெரியாமல் இன்று நாங்கள் தடுமாறிக் கொண்டிருந்தோம். எங்களுக்கு நல் வழியை காண்பித்து தமிழகத்தின் விடிவெள்ளியாக இருக்கக்கூடிய எங்கள் தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் ஒரு புதிய கழகத்தை உருவாக்கி நம் தமிழக மக்களுக்கு ஒரு நல் வழியினை காண்பித்திருக்கின்றார். அத்தகைய புதிய இயக்கமானது எங்கள் அனைவரின் வாழ்வையும் புத்துயிர் அளிக்கக்கூடிய இயக்கமாக இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் எங்களுக்கு இல்லை. தமிழக மக்களை திராவிட முன்னேற்றக் கழகம் என்று கூறிக்கொண்டு கொள்ளையடிக்கும் கும்பலிடம் இருந்து தமிழகத்தை காக்க எங்கள் தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்று ஒரு புதிய கழகத்தை உருவாக்கியிருக்கின்றார். நம் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் வார்த்தைகளுக்கு இணங்க தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்று கூறிய வார்த்தைகளுக்கிணங்க நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்கள் தேர்ந்தெடுத்த சின்னமும் கூட அனைத்து மரங்களும் சேர்ந்த தென்னந்தோப்பு மரமை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இதற்கு நம் வாழ்வில் கிடைத்த மிக முக்கியமான தருணமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உண்மையான தொண்டர்கள் இன்று நம் தியாகத்தாய் சின்னம்மா அவர்களை உற்று நோக்கி வருகின்றனர்.